சாணக்கியர் ஒரு முக்கியமான உண்மையைச் சொல்கிறார். உன் அறிவை எல்லோருக்கும் காட்டாதே. ஏன் தெரியுமா? ஏனெனில் உலகம் உன் பலத்தை அறிந்தவுடன் அதை எப்படி பயன்படுத்துவது என்று யோசிக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், சில நேரங்களில் தெரிந்தும் தெரியாதவன் போல இரு. வலிமை இருந்தும் பலவீனமானவனாகத் தோன்று. ஏன்? ஏனெனில் எதிரி உன்னை முழுமையாக புரிந்து கொண்டால் உன்னை வெல்வதற்கான வழியையும் கண்டுபிடித்து விடுவான். ஆனால் நீ உன்னை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்றால் அவன் குழப்பத்தில் இருப்பான். இதுதான் சாணக்கியரின் முதல் தந்திரம். உன் உண்மையான சக்தியை மறைத்து வை. இரண்டாவதாக சாணக்கியர் கூறுவது, அதிகம் பேசுபவன் தன் ரகசியங்களை இழக்கிறான். அமைதியாக இருப்பவன் மற்றவர்களின் ரகசியங்களை அறிகிறான். அதனால்தான் புத்திசாலி மனிதன் ஒவ்வொரு இடத்திலும் தன் அறிவை நிரூபிக்க மாட்டான். அவன் கவனிப்பான், கற்றுக்கொள்வான், சரியான நேரத்தில் மட்டும் செயல்படுவான். மூன்றாவதாக சாணக்கியர் நம்பிய ஒரு தந்திரம், மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிடட்டும். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் உன்னை பலவீனமாக நினைக்கும்போது அவர்கள் எச்சரிக்கையை இழந்து விடுவார்கள். அதே நேரத்தில் நீ உன் இலக்கை அமைதியாக அடைந்து விடுவாய். நினைவில் வை, சாணக்கியரின் பார்வையில் ஒவ்வொரு போரும் வலிமையால் வெல்லப்படாது. பல போர்கள் புத்திசாலித்தனமான அமைதியால் வெல்லப்படும். அதனால்தான் சில நேரங்களில் முட்டாளாக நடிப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு தந்திரம், ஒரு பாதுகாப்பு, ஒரு வெற்றிக்கான ஆயுதம். ஏனெனில் சாணக்கியர் சொல்லும் உண்மை ஒன்று, அறிவாளி தனது அறிவை வெளிப்படுத்தும் நேரத்தை தேர்வு செய்கிறான். சாணக்கியரின் இந்த தந்திரம் புரிந்திருந்தால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அமைதியாக சமாளிக்க முடியும்.